श्रीगणेशाय नमः। रणत्क्षुद्रघण्टानिनादाभिरामं चलत्ताण्डवोद्दण्डवत्पद्मतालं लसत्तुन्दिलाङ्गोपरिव्यालहारं गणाधीशमीशानसूनुं तमीडे। आर्याम्बा जठरे जनिद्विलसती दारिद्र्यनिर्मूलनं संन्यासाश्रयनं गुरूपसदनं श्रीमण्डनादेर्जयः। शिष्यौघग्रहणं सुभाष्यरचनं सर्वज्ञपीठाश्रयः। पीठानां रचनेति संग्रहमयी सैषा कथा शाङ्करी। विधिता किल शास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे। हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणं। करुणावरुणालय पालय मां भवसागरदुःखविदूनहृदं। रचिता किल दर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणं। भवता जनता सुखिता भविता निजबोधविचारणचारुमते। कलयेश्वर जीवविवेकविदं भवशङ्करदेशिकमे शरणं। भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता। मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणं। सुकृतेऽधिकृते बहुधा भवतो भविता तददर्शनलालसता। अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं। जगतीमवितुङ्गलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः। अहिमांशुरिवाद्रविभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणं। गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समदामयतां नहि कोऽपि सुधीः। शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं। विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो। द्रुतमेव विधेहि कृपां सहजा भवशङ्करदेशिकमे शरणम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. பரமபவித்திரமான இந்த வைசாக மாசத்துல வைசாக சுக்ல பஞ்சமி இந்த நாள் ஸ்ரீ சங்கர பகவத்பாத ஜெயந்தி, ஸ்ரீ சங்கர ஜெயந்தி. வைசாக மாசம் பிரவர மாசம், அதிலே நம்ம ஆச்சாரியோட ஜெயந்தி சம்பவிச்சது விசேஷ காரணம். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் அப்படின்னு ஆச்சாரிய சங்கரரை பிரசஸ்தி கொண்டாடுறது. அவர் அவ்வளவு இந்த ஜீவ கோட்டிகளுக்காகவும் அந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்காக அவ எந்தெந்த நிலையில இருந்தாலோ அந்தந்த நிலையில இருந்துட்டு லலிதமான பலவிதமான ஸ்துதிகள் என்ன, பாஷ்யங்கள் என்ன, புராணத்துல இதிகாசங்கள்ல இருக்கிற கிரந்தங்களுக்கு பண்ண பாஷ்யம், பிரகரண கிரந்தங்கள் எல்லாத்தையும் பெருசா பொக்கிஷமா, ஞான பொக்கிஷமா 32 வருஷம் இருந்து பல ஆயிரம் கோடி பேர் பல ஆயிரம் கோடி வருஷத்துல சாதிக்க முடியாத காரியங்களை சாதிச்சுட்டு போனவர். இன்னைக்கும் நம்ம ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, சிவராத்திரி, நிருசிம்ம ஜெயந்தி இத்தியாதி இவ்வளவு பகவத் ஸ்மரணம், புண்ணிய தினங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்றதுக்கு
அவர் போட்டு கொடுத்த சோபானம் தான் முக்கியமான காரணம். விசேஷமா நாம பௌராணிகரா இருக்கிறதுனாலே சில புராணங்கள்லயும் சிவரகசியாதி இதிகாசங்கள்லயும் ஆதிசங்கர பகவத்பாதரை பத்தி பிரஸ்தாபம் வருது. சாட்சாத் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, சனத் சுஜாதீயம் இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கு. அதுக்கு சங்கர பகவத்பாதர் பாஷ்யம் பண்றார். விசேஷமா சர்வ சம்பூர்த்திகரஸ்தவம்னு சொல்லப்படுற லலிதா திரிசதி, அது பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானத்துல இருக்கு. அந்த லலிதா திரிசதிக்கும் அவர் பாஷ்யம் பண்றார். அவரை பத்தி கூர்ம புராணத்துல, வாயு புராணத்துல, மார்க்கண்டேய சமிதையில, சிவரகசியத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சம்பிரதாயமா சொல்றது உண்டு. நான் ஸ்காந்த புராணம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுல பதரீவனமாக, இப்ப பத்ரிநாத்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமோ அதுக்கு பதரீவனம்னு பேர். இளந்த மரம், இளந்த பழத்துக்கு பதரி பலம் பேர். இளந்த மர காடு, அதனால அதுக்கு பதரீவனம்னு பேர். பதரீத்யுக்த்வா பிரசங்கான் மனுஜோத்தமஹ சம்சார திமிரா பாதே தீபமுஜ்வாலயத்யசௌ. பதரின்னு அந்த க்ஷேத்திரத்தோட பேரு, அந்த சுவாமிக்கும் பதரிநாதன் தான் பேரு. அது பிரசங்காத், ஏதோ ஒரு காரணத்தினால சொன்னாலும் ஒரு மனுஜோத்தமன் சம்சாரம்ங்கிற இருட்டுக்கு அந்த நாமோச்சாரணம் ஒரு உஜ்வாலமா இருக்கிற ஒரு தீபத்துக்கு சமானம். விளக்கு, இருட்டுக்கு ஒரு துணை விளக்கு. சம்சார இருட்டுக்கு துணை பதரின்னு சொல்றது. அந்த க்ஷேத்திரத்துடைய நாமத்தை மறுபடியும் பிரியமா உச்சாரணம் பண்றது. பிரசங்காத், ஏதோ ஒரு தருவாயில சொன்னாலும் போரும். அந்த பதரீவன மகாத்யத்துல சாட்சாத் கார்த்திகேய சுவாமிக்கு சிவபெருமானே சில ரகசியங்கள்லாம் சொல்றார். அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமையெல்லாம் சொல்றார். அப்போ அதுல சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ததோஹம் யதிரூபேன தீர்த்தான் நாரத சஞ்ஞகாத் உத்ருத்ய ஸ்தாபயிஷ்யாமி ஹரிம் லோகஹிதேச்சயா யஸ்ய தர்சனமாத்ரேன பாதகானி மகாந்த்யபி விலீயந்தே க்ஷணாதேவ சிம்ஹம் திருஷ்ட்வா மிருகாயிவ. நரநாராயணாசிரமம் அப்படின்னு பிராச்சீன காலத்துல புகழ்ந்து இருந்த அந்த பதரீவனம் நரநாராயணர்களுடைய தபோஸ்தானம். அங்கே அலகநந்தா அப்படிங்கிற பேர்ல ஒரு பவித்திரவதியார நதி, அப்படியே ஐச போல மகா குளிர்ச்சி பரமசீதலமா ஓடிட்டு இருக்கும். அங்கேயே தப்த குண்டம்னு ஒரு சுடுநீர் குண்டமும் உண்டு. ரெண்டும் அருகருகே இருக்கு. பொதுவா நமக்கு சங்கர விஜயங்கள் பார்க்கும் பொழுது, ஆதிசங்கர் பகவத்பாதர் திக்விஜயம் பண்ணும் பொழுது, இப்போ நாம பதரிகாசிரமத்துல பத்ரிநாத் சொல்றோம். பதரீவனம் பதரிநாதன் சொல்றது ரொம்ப சிறப்பு. அந்த மூர்த்தம், சுவாமியுடைய மூர்த்தம் ரொம்ப பிராச்சீன காலத்திலேருந்து இருந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலே சுவாமி தன்னை மறைச்சுண்டு அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்துதான். பகவானுடைய சாநித்தியம், அவருடைய திருமேனி காண கிடைக்கல. ஆதிசங்கர பகவத்பாதர் பதரிநாதம் போயிருக்கும் பொழுது அலகநந்தால ஸ்நானம் பண்ணி உத்ருத்ய ஸ்தாபயிஷ்யாமி, அதுதான் சொல்றார். சிவபெருமான் சங்கரன், சாட்சாத் கைலாச சங்கரன் கார்த்திகேய சுவாமிக்கு சொல்லும் பொழுது ததோஹம் யதி ரூபேன தீர்த்தா நாரத சம்யகாத். நாரத தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்டம், அந்த தீர்த்தத்திலேருந்து உத்ருத்ய அந்த பதரிநாதன் அவருடைய அந்த திருமேனிய சாலக்கிராம திருமேனின்னு சொல்லுவார். உத்ருத்ய, அதை நான் எடுத்து நீர்லேருந்து எடுத்து ஸ்தாபயிஷ்யாமி ஹரிம் லோகஹிதேச்சயா, நான் ஸ்தாபனம் பண்ணுவேன், புனஸ்தாபனம் பண்ணுவேன். அவரை தரிசனம் பண்ண மாத்திரத்துல அவ்வளவு பாதகங்கள், மகா பாதகங்கள் எல்லாம் கரைஞ்சு போகும். க்ஷணாதேவ, ஒரு க்ஷணத்துல கரைஞ்சு போகும். பதரிநாதனுடைய தரிசன மாத்திரம்
சிம்ஹம் திருஷ்டுவா மிருகாயுவா, ஒரு சிங்கத்தை பார்த்து மான் கூட்டங்கள்லாம் எப்படி க்ஷணத்துல ஓடி போறதோ அதபோல பதரிநாதன் அவரை பார்த்தா அவ்வளவு மகாபாதகங்கள்லாம் நீங்கும் தரிசன மாத்திரத்திலே. அந்த பதரிநாதன் இருக்காரே, அவருடைய திருமேனி நடுகாலத்துல ஆதிசங்கர காலத்துல, அதுக்கு முன்னாடி பல காலம் அவருடைய திருமேனியே மறைஞ்சு இருந்தது. எங்க இருக்காருன்னு தெரியல சுவாமி. அப்போ அகம் யதி ரூபேனு கைலாசம். அப்பனா என்ன அர்த்தம்? ஆதிசங்கர பகவத் பாதர் சாக்ஷா சிவபெருமானுடைய அவதாரம். அதுக்குதான் வியாக்கியானம் சொல்லும்போது அகம் சங்கரஹா இதி ஷடாரணம் பிரதி சங்கரோக்தி இதமேவ யதிரூபம் ஸ்ரீசங்கரேன ஆத்ய ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய ரூபேன பிராதுஷ்கிருதம் போத்தவ்யம் அப்படின்னு அதுல ஒரு குறிப்பு போட்டிருக்கு. சிவபெருமானே, அதாவது உத்ருத்திய ஸ்தாபயிஷ்யாமின்னு சொன்னாலும் இது ஃபியூச்சர் டென்ஸா இருக்கு. சங்கர பகவத் பாதருடைய அவதரணத்துக்கெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடிய, எப்பயோ கார்த்திகேட்ட நான் யதியா சந்நியாசியா வந்து சுவாமியுடைய அந்த திவ்ய விக்கிரகத்தை புனஸ்தாபனம் பண்ணுவேன், பதரிநாதரை ஸ்தாபனம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். பதரிவனம் இது ரொம்ப அபூர்வமான ஆதிசங்கரருடைய மகிமையும் அவர் சாட்சாத் சிவாவதாரம்ங்கிறதுக்கும் முக்கியமான ஒரு சாட்சி. இது புராணத்திலேயே கிடைக்கிறது. சம்பிரதாயமா சங்கர விஜயங்கள்ல இந்த வச்சனம் வராது, நமக்கு அது கிடைச்சது. ஆதிசங்கரரை நம்ம கொண்டாடணும்னா வேதத்தை கொண்டாடணும், தர்மசாஸ்திரத்தை கொண்டாடணும், புராணத்தை கொண்டாடணும். புராணானாம் ஆலயம். அப்பேற்பட்ட அந்த ஆதிசங்கரருடைய திருப்திக்காக அவருடைய ஜன்ம திவசம் காலடியிலே ஆரியாம்பாவுக்கும் சிவகுருவுக்கும் திவ்ய சுதனா பெருப்படுத்து அவர் பண்ணாத ஸ்லோகம் என்ன? உதாகாராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விலாசிரோபம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் அன்னபூர்ணாஷ்டகம் கனகதாராஸ்தோத்திர லலிதா பஞ்சரத்னம் கௌரி தசகம் பஜகோவிந்தம் சௌந்தர்யலஹரி சிவானந்தலஹரி சுப்பிரமணிய புஜங்கம். முக்கியமா இந்த காலத்திலே எல்லாருக்கும் இந்த வியாதி பயங்கள் ரொம்ப பயமா இருக்கு எல்லாருக்கும். அந்த நேரத்துல ஆதிசங்கரர் விசேஷமா இன்னைக்கு அவர் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்தவம் திருச்செந்தூர்ல இருக்கிற செந்திலாண்டவன் மேல பாடியிருக்கார். பொதுவா அங்கே விபூதிய பன்னீர் இலையில வச்சுதான் கொடுக்கிறது வழக்கம். ஆதிசங்கர் பகவத்பாதர் அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தஹ பிசாசாஷ்ட சர்வே பவத் பத்ரபூதிம் விலோக்கிய க்ஷணாத் தாரகாரே திரவந்தே அப்படின்னு அந்த புஜங்கத்துல 25வது பாட்டு. புஜங்கம் முழுக்க படிக்கலாம், இந்த பாட்டாவதும் படிச்சு விபூதி எட்டுக்கணும் நம்மெல்லாம். அபஸ்மாரம் குஷ்டம் க்ஷயம் பிரமேகம் ஜ்வரம் உன்மாதம் குல்மாதி ரோகா, இன்னும் என்னென்ன வியாதிகள் மகாரோகங்கள் வியாதிகள் கிருமிகளால் ஏற்பட்டது அதெல்லாம் இருக்கோ நம்ம உபதிரப்படுத்துற அதெல்லாம் பவத் பத்ரபூதிம். ஹே ஸ்கந்தசுவாமி, உன்னுடைய அந்த பத்ரபூத்தின்னு சொல்லப்படுற பன்னீரிலே நீரை விபூதிய திருநீரை பார்த்த உடனே விலோக்கிய க்ஷணாது தாரகாரே திரவந்தே. ஹே தாரகாரே, தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணவனே, உன்னுடைய பிரசாதமான அந்த விபூதியை பார்த்த மாத்திரத்திலே திரவந்தே ஓடி போயிடும், அவ்வளவு வியாதி கூட்டமும் ஓடி போயிடும் அப்படின்னு. எப்படி ஞான சம்பந்தர் கோளறுபதிகத்துல அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லி கொடுநோய்களான பலவும் அப்படின்லாம் அவர் சொல்றாரோ, அத போல ஆதிசங்கர பகவத்பாதர் சுப்பிரமணிய புஜங்கத்துல சர்வரோகஹர ஒரு ஸ்துதி. அது
அவசியம் நாம எல்லாம் ஆதிசங்கரரை ஸ்மரிச்சுண்டு செந்தில் ஆண்டவனை ஸ்மரிச்சுண்டு பஸ்மத்தை நாம இட்டுக்கணும் ரக்ஷையா. அதனாலே அவ்வளவு வியாதி பயமும் பகவத் அனுகிரகத்தினாலே, செந்தில் ஆண்டவன் அனுகிரகத்தினால, ஆச்சாரியருடைய அந்த சத்திய வாக்கியத்தினாலே நமக்கெல்லாம் ரோக தோஷம் போய் ஆரோக்கிய சித்தி உண்டாகும். சங்கர பகவத் பாதரை கொண்டாடணும்னா நம்ம சாஸ்திரங்களை கொண்டாடணும். அதனாலே நான் சொல்லிட்டு இருக்கிறதோ வைசாக மாச மகாத்மியம். இந்த வைசாக மாச மகாத்மியத்தை நம்ம பாராயணம் பண்றதும் பிரவச்சனம் பண்றதும் அதை சிரவணம் பண்றதுமே ஆச்சாரிய சங்கரருக்கு நாம பண்ற பூஜனம். அதனாலே எப்பயும் வர வைசாக மாசத்தை இன்னைக்கு சொல்லாம நான் இருக்க போறதில்லை. நேத்திக்கு ஜலதார மகாத்மியத்தை பார்த்தோம் இல்லையா? ஜலதானம் கொடுக்காததுனாலே இக்ஷ்வாகு குல ராஜாவான அந்த ஹேமாங்கன் பள்ளி ஜென்மம் எடுத்து ஒரு ராஜாவுடைய அரண்மனையில தெரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ஸ்ருததேவன் பேருள்ள ஒரு மகாத்மா அவர் காலலம்பி அந்த ராஜா தான் தெளிச்சுண்ட ஒரு துளி திவளை அந்த பள்ளி மேல பட்டு, அதனால பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து என்ன காவந்து பண்ணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு அவருடைய பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சிருந்த உடனே அவர் பண்ணாதது ஜலதானம், ஞானிகளை கொண்டாடாதது, அதனால வந்த அனர்த்தம் தான் இந்த ஜென்மம்னு சொல்லிட்டு கருணையோட தான் பண்ண வைசாக ஸ்நானம் ஒரு நாள் அந்த ஸ்நான புண்ணியத்தை தத்தம் பண்ணி, அதனாலே அந்த பள்ளியிலே அந்த கிரககோதிகா யோனி நீங்கி திரியக் ஜென்ம யோனி நீங்கி சுவர்க்கத்துக்கு போய் பிற்பாடு அவரே இக்ஷ்வாகு வம்சத்துல, அவர் முன்னாடி இக்ஷ்வாகு வம்ச ராஜாவா தானே இருந்தார், அதே வம்சத்துல ககுத்ஸ்தஹ காகுத்ஸ்தஹா அப்படின்னு இந்திரமித்திரனா தேவேந்திரனுக்கே சகாவா இருந்து விஷ்ணுவோட அம்சமா இருந்து வைசாக தர்மங்களை குலகுரு சொல்படி பூர்ணமா பண்ணி அவருக்கு சாயுஜ்யம் பகவத் சாயுஜ்யம் கிடைச்சது. திவ்ய ஜானம். திவ்ய ஜானம்னா என்ன? ஆத்ம ஜானம். அதனால ஒன்னா கலக்கிறது சுவாமியோட. ரெண்டு இல்ல, ஒண்ணுதான் சத்தியம் அத்வைதம். அதை நான் பார்த்தோம், அதோட தொடர்ச்சி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உடனே எந்த ராஜாவோட அரண்மனையில் இது நடந்தது? ஸ்ருதகீர்த்திங்கிற மைथिல தேசத்து ராஜாதான மிதிலாதிபனாச்சே. ராஜா ததத்புதம் திருஷ்ட்வா மைथिलो தர்மவித்தமஹ கிருதாஞ்சலி சுகாசீனம் விஸ்மிதோ வாக்யமப்ரவீத். மைथिल உவாச்ச திருஷ்டமேதன்மஹாச்சர்யம் சாதூனாம் சரிதம் ததா येन धर्मेण मुक्तो भूद्राजा च इक्ष्वाकु नन्दनः तं धर्मं विस्तरेणैव श्रोतुं कौतूहलं हि मे मह्यं श्रद्धावते विद्वन् कृपया विस्तराद्वद. அந்த மைथिல தேசராஜா மைथिலன் அதை பார்த்து ஆச்சரியத்தை பார்த்து ஒரு பள்ளிக்கு கிடைச்ச பரமகதி. அதுக்கு காரணம் இவர் ஏதோ தத்தம் மன்னார் வைசாக ஸ்நானம். அதே அந்த ராஜாவும் அறிஞ்சவன் அதுகாலம் இல்லை, இருந்தாலும் குருமுகமா உபதேசம் பண்ணிக்கணும் வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் காலில் விழுந்து அந்த ராஜா ஹேமாங்க ராஜா எந்த தர்மத்தினால அவன் முக்தனானானோ அந்த தர்மத்தை விரிச்சு எனக்கு சந்தோஷமா உபதேசம் பண்ணி அருளணும். ஸ்ரத்தாவானன் எனக்கு நான் நீங்க கொடுக்கிற இந்த வித்யாதானத்தை வாங்கிக்கிற தக்க பாத்திரம், பிக்ஷா பாத்திரம் தான் அப்படின்னு அந்த ராஜா மைथिல ராஜா கேட்டுண்ட உடனே ஸ்ருததேவர் சொல்றார், உன்னுடைய புத்தி நல்ல பக்குவமா இருக்கு, நீ வெறும் ராஜன் இல்லை, நீ ராஜரிஷி சத்தமா. வாசுதேவ பிரியான் தர்மான் ஸ்ரோதும் யஸ்மான் மதிஸ்தவ பகுஜன்மாஜிதம் புண்ணியம் வினா கஸ்யாபி தேஹினஹ வாசுதேவ கதாலாபே மதிர் நைவோபஜாயத்தை. ரொம்ப காலம் புண்ணியம் பண்ணி அது பழுத்திருந்தால் ஒழிய பகவத் விஷயமான கதைகளை திவ்ய கதைகளை கேட்கணும்னு தோணவே தோணாது. நல்லா பார்க்கலாம், நல்ல விஷயங்கள் சொல்லும்போது எவ்வளவு பேருக்கு கேட்கணும்னு தோணும். அது அவளுக்கு உண்டான பரிபக்வம், அவளுக்கு உண்டான பிராப்தம். நீ தர்மத்தை கேட்க
ருச்சி உள்ளவனா இருக்க, நீ ராஜரிஷி, உன்னை சுத்தம் பாகவதம், உன்னை நான் பாகவதன்னு நினைக்கிறேன், நீ சாது சத்தமன்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு நான் இதை சொல்லறேன். இதை தெரிஞ்சுட்டா எல்லா ஜந்துக்களும் ஜன்ம சம்சார பந்தனத்திலேருந்து நீங்கும். யதா சௌச்சம் யதா ஸ்நானம் யதா சந்தியா ச தர்ப்பணம் அக்னிஹோத்திரம் யதா ஸ்ராதம் ததா வைசாக சத்க்ரியாः. வைசாகே மாதவே தர்மான் அகிருத்வா நோத்பகோ பவேத் ந வைசாக சமோ தர்மோ தர்ம ஜாதேஷு வித்யதே. எப்படி சௌச்சம், பிராதஸ்நானம், சந்தியாவந்தனம், தேவரிஷி பித்ருதர்ப்பணம், அக்னிஹோத்திரம், ஸ்ராத்தம் இதையெல்லாம் நித்தியம்னு சொல்லப்படுறதோ, எப்படி அதி முக்கியமான கர்மாக்கள்னு சொல்லப்படுறதோ, அத போல வைசாக மாச தர்மங்களும் சத்கிரியைகளும் நித்தியம். காமிய கர்மாக்கள் நினைச்சா பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை, அவசியம் பண்ணியாகணும். சந்தியாவந்தத்தை நினைச்சா பண்ணலான்னு விடுவோமா? ஸ்ராதத்தை நினைச்சா பண்ணலான்னு விடுவோமோ? அப்படி அந்த ஸ்ருதகீர்த்தி ராஜாவுக்கு ஸ்ருததேவன்கிற அந்த பிராமணோத்தமர் சொல்றார், வைசாக சத்கிரியைகள்லாம் நித்திய கர்மா, நித்திய தர்மம். அதனால வைசாக தர்மத்துக்கு சமமான தர்மம் கிடையவே கிடையாது, பார்க்க முடியாது. எவ்வளவோ தர்மங்கள் உண்டு. ரொம்ப உபத்திரவம், கஷ்டம், ரொம்ப பரிசிரமப்பட்டு அந்த தர்மங்களை பண்ண வேண்டியிருக்கும், ரொம்ப மெனக்கடணும். ஆனா சுலபா சகலா தர்மா கர்த்தும் வைசாக சோதிதாக உதகும்பம் பிரபாதானம் பதிச்சாயாதி நிர்மிதி உபானத் பாதுகாதானம் சத்ரவ்ய ஜனயோஸ்ததா. ஆனா வைசாக மாச தர்மங்கள் அல்பாயாசம் மகத்பலம், ரொம்ப சுலபமான தர்மங்கள். ஒரு பாத்திரத்துல நீரை கொடுக்கிறது, பல பேர் வர இடத்துல 4 ஒரு மண்டபம் கட்டி அவளுக்கெல்லாம் தீர்த்தத்தை கொடுக்கறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமோ? சுலபமானது. அவ இளைப்பாடுற மண்டபம் பதிச்சாயாதி, இல்லாட்டா அவளுக்கு நிழலுக்கு ஒரு கொடை, நிழற்குடைன்னு தான் சொல்ற. அதையே அவளுக்கு வெயில் காலத்துல நடக்கும் பொழுது அவளுக்கு 2 பாதுகைய பாதப்பிராணத்தை தானம் கொடுக்கிறது, ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகுமோ? சுலபம். சத்திரம் யஜனம், விசிறி விடணும், குளிர விசிறி விடுறது யஜனதானம். எல்லோட சேர்ந்த தேனை தியானம் பண்றது, கோரசானாம் சிரமாபகம். மத்தியான நேரத்துல போஜனாந்தே பிபேத் தக்ரம், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு கொஞ்சம் உப்பு தட்டி போட்டு நீர் மோர், அது உஷ்ணசாந்தியை ஏற்படுத்துறது. நீர்நிலைகள்லாம் இப்ப பண்றா இல்லையா, மராமரத்து பண்றா. மழை பெய்யும் பொழுது நீர் தங்க மாட்டேங்கிறதுன்னு வாபி கூபதடாகாதி கரணம், கிணறுகள், குளங்கள், ஏரிகள் அதையெல்லாம் வெட்டி வைக்கணும், அதை பாதுகாக்கணும். உடம்புக்கு குளிர்ச்சி பண்ற சந்தனத்தை பூசி விடணும், கந்தானுலேபனம். சுகமா நித்ர பண்றதுக்கு உண்டான கட்வாதானம், கட்டுல ஒரு கிரகஸ்தனுக்கு கொடுக்கிறது. சூதபலம் ரம்யம் உர்வாருகரசாயனம், சாயங்கால நேரத்துல பானகத்தோட சேர்ந்து குடோதகம்னு சொல்லப்பட்டிருக்கு. பானகம், வெள்ள நீர், கனிஞ்ச மாம்பழம், வெள்ளரிப்பழம், வெள்ளரிப்பழ ரசாயனம்ங்கிறதுனால வெள்ளரிப்பழ சாறு, சித்ரான்னங்கள். வைசாக பூர்ணிமை அன்னைக்கு சித்ரான்னம், தத்தியன்னம் அதையெல்லாம் அவசியம் கொடுக்கணும், பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணி. தாம்பூலதானம், சைத்திரதர்ஷே கரீரகம் பார்த்தோம் இல்லையா, சைத்திரதர்ஷம் முடிஞ்சது. இப்ப அந்த அமாவாசை, கரீரகம்னா பானகம், இதையெல்லாம் பண்ணணும். சூரியத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இருந்து வைசாக ஸ்நானம் பண்ணணும், மதுசூதன பூஜை பண்ணணும். வைசாக மாச மகாத்ய கதைய கேட்கணும், படிக்கணும். எல்லா ஜீவன்கள் மேல அன்போட இருக்கணும். பத்திர போஜனம், இலையில சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
மத்தியே மத்தியே சிரமார்த்தானாம் வீஜனம் யஜனேனச்ச. அப்பப்போ இப்போதான் மின் விசிறி எல்லாம் இருக்கு, அப்போல்லாம் கிடையாது, விசிறி தான், பனவோல விசிறி. அப்பப்ப விசிறி விடணும். ஆறா இருந்தாலும் தவிச்சின்னு இருக்கிறவாளுக்கு குடிக்க நீர், நிழலுக்கு கொடை, பிடிக்க கொடை, விசிற விசிறி. சுகந்தமான புஷ்பங்கள்னால, கோமலமான புஷ்பங்கள்னால ஹரிய பூஜனம் பண்ணணும். தூபம் தீபம் நித்திய நித்தியம். கோகிராசம் விஷபத்னீனாம். விஷபத்னீனாம்னா கோமாதா. ரிஷபம் கோக்களுக்கு பதி இல்லையோ, கோகிராசம் பசுவிற்கு வாயுரைன்னு சொல்லுவா. ஒரு பிடி புல்லு பசுக்களுக்கு கொடுக்கணும். விஜபாஜாவநேஜனம். நல்ல வேதம் கத்துண்டவா நம்ம பாத்துக்கு வந்தா அவ காலை ஆலம்பரத்துக்கு மக்கள்லாம் நீட்டாம நாம்பளே அவ காலை கழுவி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம். அப்படி புரோக்ஷனம் பண்ணிட்ட அந்த ஒரு தருவாயில தானே அந்த பள்ளிக்கும் மோட்சம் கிடைக்கிற வாய்ப்பு ஏற்பட்டது. விஜபாதாவநேஜனம். மரத்துக்கு வேர்ல நீர் விடுறா போல ஒரு பிராமணாளுக்கு, விசேஷமா பெரியவாளுக்கு, ஆச்சாரியாளுக்கு பாதத்தை பாத்தியம்னு சொல்லப்படுறது. பாதாவநேஜனம். பாதத்தை ஜலத்தினாலே நாம அபிஷேகம் பண்ணா அது கங்கைக்கு சமம். அவ்வளவு தீர்த்தங்களும் அங்கேயே இருக்கு. ஏதே தர்மா பிரசஸ்தாஹி வைசாகே மாதவ பிரியே ததாச்ச விஷ்ணோः குசுமார்ப்பணம் ஹரேः பூஜா ச காலோச்சித பல்லவாத்யை தத்யன்ன நைவேத்ய நிவேதனஞ்ச சமஸ்த பாபௌக விநாச ஹேதுஹு. மகாவிஷ்ணுவுக்கு, மகாவிஷ்ணுனா சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோः ஹிருதயம் சிவः, தஸ்மாத் சர்வ பிரயத்னேன தயோர்பேதம் ந கல்பயேத். நரஹரி பக்தருக்கு பாண்டுரங்கர், அவரே சங்கரனா, அவர் நாராயணெல்லாம் பார்க்கிறவர் இல்ல, பரமசைவர். கண்ணை மூடிண்டு ஆபரணங்கள் பண்றதுக்காக அளவெடுக்கிற நேரத்துல சந்திரகலையும் நெத்திக்கண்ணும் ஜட்டையும் கங்கையும் காமிச்சு கண்ணை திறந்து பார்த்தா கிருஷ்ணன். கண்ணை மூடி இருக்கும் பொழுது சின்னங்கள்லாம் மகாதேவனுடைய சின்னங்கள். அப்பன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குள்ள பேதம் பார்க்கப்படாது. ஆச்சாரிய சங்கரரே இந்த பஞ்சாயதன பூஜை வைக்கும் பொழுது நமக்கு எந்த தேவ மேல உபாசனை பண்றோமோ நன்னா பண்ணுவோம். ஆனா அவரே தான் அவ்வளவும் இருக்கா. ஒரு இனிப்பு தானே பலவிதமான, அதாவது ஒரு மாதுரியம் தான் எல்லா இனிப்புகள்லயும் இருக்கு. பல பக்ஷணங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்ஷணத்துல பிரியமா இருக்கும். ஆனா அந்த பக்ஷணத்துக்குள்ள இருக்கிற இனிப்பு என்னவோ ஒண்ணுதானே, தன்மை ஒண்ணுதானே. அப்படிதான் பிரம்மம் சகுனமா பலவிதமா பக்தர்களுக்கு உண்டான அந்த ருச்சி பக்திக்காக தன்னையே பிரகடனம் பண்ணிக்கிறார். பகவானுக்கு இந்த வசந்த ருத்துல நிறைய பூக்கள் கிடைக்கும். சுகந்தமான புஷ்பங்கள், துளசி தலங்கள், அதையெல்லாம் குசுமார்ப்பணம் பண்ணணும் ஹரிக்கு. விசேஷமா தத்யன்ன நைவேத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. தயிர்சாத நைவேதனம் பண்ணணும் பகவானுக்கு. அதனால சமஸ்த பாபங்களும் அழியும். ஜலம் ச அன்னம் சர்வதா தேயமஸ்மின் க்ஷுதார்த்தானாம் பிராணினாம் பிராணஹேதுஹு கிரியக் ஜந்துர் ஜாயதே வாரியதானாதன்னாதானா ஜாயதே வை பிசாசஹ. பசிக்கிறவனுக்கு உணவும், களைத்து தாகமா இருக்கிறவனுக்கு நீரும் விசேஷமா இந்த வைசாக மாச தர்மங்கள். ஏன்னா அவள் பிராண காவந்து பண்ணி கொடுக்கிறதே அந்த அன்னமும் நீரும் தான். நீரை கொடுக்காம இருக்கிறதுனால திரியக் ஜந்துவா பல்லியா அந்த ஹேமாங்க ராஜாக்கு ஏற்பட்டதே அதை போல கதி ஏற்படும். அது நேத்திக்கு பார்த்தோம். அன்னதானம் பண்ணாட்டா ஜென்மத்துல ஒரு வைசாகத்திலேயாதும் ஒரு பிராமணனுக்காகவும் ஒரு ஜீவனுக்காகவும் அன்னதானம் பண்ணாட்டா ஜாயதே வை பிசாசஹ, அவனுக்கு பைசாச யோனி, துரியோனி, பயங்கரமான ஒரு பிறவி ஏற்படும். அதுக்கு இந்த ராஜாட்ட ஸ்ருதகீர்த்தி கேட்டுக்கதான ஸ்ருததேவன்கிற அந்த பிராமணர் சொல்லின்னு இருக்கார். அந்த தர்மங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர், எனக்கே இந்த வைசாக தர்மத்தினாலே ஒரு அனுபவம் உண்டு, அதை சொல்றேன்.
अन्नादाने चानुभूतां कथान्ते अहं वक्ष्ये चाद्भुतां भूमिपाल रेवातीरे मत्पिता भूत्पिशाचः स्वमांशासा क्षुत्रुशास्त्रान्तगात्रः छायाहीने शाल्मलीवृक्षमूले अन्नाभावान्नष्टचैतन्य एष क्षुधा तृषा कर्मणा यस्य बह्वी सूक्ष्मं छिद्रं कण्ठनालस्य चासीत् मांसं चान्तःकण्ठमध्ये निषण्णं कुर्यात् पीडां प्राणपर्यन्तमेव जलं दृष्ट्वा कालकूटप्रकल्पं कौप्यं शीतं वापि कासारसंस्थं तस्यास्तीरे चागतं दैवयोगात् गङ्गायात्राकारणात् मार्गमध्ये हे राजन् என்னுடைய பிதாவானவர் ரேவா தீரத்துல ரேவானா நர்மதா நதி ஒரு பிசாச்சா போய் ஒரு முள்ளு மரம் சால்மரி விருட்சம் கொடுமையான ஒரே கூர்மையான முள்ளா இருக்கும் அதுங்கீட அன்னம் கிடைக்காம கஷ்டப்பட்டு நஷ்ட சைத்தன்யரா பசியினாலையும் தாகத்தன் கஷ்டப்பட்டு அவர் பிசாச்சா இருக்கிறதுனால எந்த நிர்ணயங்களுக்கும் போக முடியாது. சுத்தி வட்டாரம் அவளுக்கு ஆசாரங்கள் தடாகங்கள் இருந்தாலும் அவருக்கு பிரவேசம் பண்ண அதிகாரம் கிடையாது. பண்ண ஏதோ ஒரு தோஷம். அப்போ நான் கங்கா யாத்திரை போயிட்டு இருந்தேன். போற வழியில அந்த காட்டு வழியா அந்த ரேவா நதி வழியா போயிட்டு இருக்கிற நேரத்துல எங்க பிதா எங்க இருந்தாரோ அந்த மரத்து கீழே நான் வந்தேன். கதறின் இருக்கார், வருத்தப்பட்டு இருக்கார், அழுதுன்னு இருக்கார். க்ஷுதா த்ரிஷா வியாதிதம் கர்மபிஸ்வைஹி. பசியும் தாகவுமே வியாதி, கொடுமை, பசி கொடுமை. சமாம் ஹந்தும் பிராதரவத் பாபகர்மா மத்தேஜசா நிஹதோ துத்ருவேச்ச தம் சாப்ரவம் கிருபயா க்ளின்ன சித்தோ மா பைஷ்டத்வம் அபயம் மே ஹிதத்தம் கஸ்த்வம் தாதப்ரூஹி சத்யோத்ர ஹேதும் கிருத்ராதஸ்மான் மோச்சயே மா விஷீத இத்யுக்தோ மாம் பிராஹபுத்ரம் து அஜானன் புராணர்த்தே பூவராக்கியே புரே ச நாம்னா மைத்ர சாங்கிருதேர்கோத்ரஜோஹம் தபோ வித்யா தான யஜ்ஞாதினிஷ்டः மயாதீதாத்யாபிதா சர்வவித்யாः கிருதோ மயா சர்வதீர்த்தாவகாஹ தத்தம் நான்னம் மாசி வைஷாகசஞ்ஞே லோபாத் பிக்ஷா மாத்திரமப்யேவ காலே சோச்சே சாஹம் பிராப்ய பைஷாச யோனிம் நான்யோ ஹேதுஹு சத்யமேவோக்தமங்க. அந்த பிசாச்சானவர் சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு தன் புள்ள யாருன்னு தெரியாது, இவருக்கும் அவர்தான் அப்பான்னு தெரியாது. ஒரு மனிதன் வந்தான், அவன் அடிச்சு போடணும்னு பக்கத்துல வந்தது. அவருக்கு உண்டான காயத்ரி இல்லையா, காயனாத்ராயத்தை இது காயத்ரி. அவருடைய பிரம்மச்சரியம், அவருடைய தபசு, அவர் பக்தி ஞானத்தினால பக்கத்துல வர முடியல. உள்ள அவருக்கு உண்டான இருக்கிற அந்த பிரகாசம் தேஜஸ், அதனால ஒதுங்கி போய் இன்னும் உறக்க அழுதார். அப்ப பார்த்து வருத்தம், எனக்கு கிருப்பை, எனக்கு அந்த பிசாச்ச பார்த்து கிருப்பை வந்தது. பயப்படாதீங்கோ, உங்களுக்கு நான் அபயம் கொடுக்கிறேன். நீங்க யாரோ எனக்கு தெரியல, என்ன விதமா உங்களுக்கு நான் உதவி பண்ண முடியும்? நீர் யார்? உங்களுடைய கஷ்டத்திலேருந்து என்னால முடிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு உங்களை கை தூக்கி விடுறதுக்கு முயற்சி பண்றேன். பிசாச்ச பார்த்து பயம் இல்லாம சொன்னார். யாரு? ஸ்ருததேவர். அப்போ அவர் சொல்றார், நான் முன்னாடி ஆனர்த்தபுரத்துல பூவரபுரத்துல பிறந்தேன். எனக்கு மைத்ரன்னு பேரு. நான் சாங்கிருதி கோத்திரவான். தபசு, வித்யா, தான, யஜ்ஞா எல்லாம் பண்ணினேன். வேதங்களை கரைச்சி கொடுத்தேன். சர்வ வித்யா பாரங்கத்தன்னு எனக்கு பேரு. நிறைய தீர்த்தங்களை நீராடினேன். ஆனா வைசாக மாசத்துல அன்னதானம் பண்ணவன் இல்லை. என் ஜென்மம் முழுக்க பண்ணவில்லை. ஒரு பிடி அன்னமும் நான் கொடுத்தவன் இல்லை. பிக்ஷா மாத்திரம் கூட உள்ள வரவழிச்சு சம்பூர்ணமா அன்னம் போடாத மட்டும் இல்ல, ஒரு பிடி அன்னமும் வைசாக மாசத்துல ஒரு ஜீவனுக்கும் நான் கொடுத்தவன் இல்லை.
லோபத்தினாலே. அதனால நான் இப்போ வருத்தப்படுறேன், எனக்கு இந்த பைசாச்ச யோனி கிடைச்சது, நீர் யாரோ எனக்கு தெரியாது, என்னை கை தூக்கி விடணும்னு சொல்றீரே, எனக்கு ஒரு புத்திரன் இருக்கான், ஒரு பிதா புத்திரன்னால்தான் காவந்தம் பண்ணப்படுறான் இல்லையா? புத்திரோதுனா வர்த்ததே மத்கிருஹே ச பூரிக்யாதி ஸ்ருததேவாபிதானஹ வாச்யா தஸ்மை மத்தசா சாத்மஜாய வைஷாகான்னாதானதோ பூத்பிசாசஹ திருஷ்டஸ்திரே தே பிதா நர்மதாயா நூர்ध्वम् கதோ வர்த்ததே விருக்ஷமூலே காதன் மாம்சம் ஸ்வீயமேவான்வகித்யத் பிதுர்முக்யை மாசி வைஷாக சஞ்ஞே பிராதஸ்நாத்வா பூஜயித்வா ச விஷ்ணும் निर्व्याजान् मां तर्पयित्वा जलैश्च देयं च अन्नं द्विजवर्ये गुणाढ्ये मुक्तो यो वै याति विष्णोः पदं च. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்கோ, நான் என் ஊரு சொல்றேனே, அந்த பூவரம்ங்கிற ஊருக்கு போங்கோ, ஆந்திர தேசத்துல இருக்கு, அங்க என் புள்ள ஒத்தன் இருக்கான், அவன் சுரதேவரை பார்த்தே சொல்லிட்டு இருக்க, தன் புள்ளதான் அதுன்னு இவருக்கே தெரியல, பிசாச்ச ரூபமா இருக்கிறதுனால. அந்த சுருததேவன் இருக்கான், அவன் பூரிக்யாதி பெரும் புகழுடையவன். சுருததேவன்னா அந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட நான் படுற கஷ்டத்தை சொல்லும். வைசாக மாசத்துல அன்னதானம் பண்ணாததுனாலே உம்முடைய பிதாவானவர் நர்மதையுடைய வடக்க ஒரு முள்ளிலவ மரத்துல, கொடுமையான மரம், அந்த இடத்துல கீழே பசியோட தாகத்தோட தன்னையே பிச்சு பிச்சு தின்னு இருக்க. சால்மரி விருட்சமூலே திருட்வா திருட்வா பக்ஷயந்தம் ஸ்வமாம்சம், தன்னையே பிச்சு தந்தேகத்தையே பிச்சு தின்னு இருக்கிற ஒரு பைசாச்சமா இருக்கார் உன்னுடைய பிதா. அப்பா, அவருக்கு மேல் லோகம் இன்னும் கிடைக்கலை, நீயோ ரொம்ப புகழுடையவனா இருக்க. நான் சொல்றேன் கேளு, பித்ருமுக்திக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு அப்படின்னு நீ போய் சொல்லு. என்ன பண்ணணும்? மாசி வைசாக சம்ஞே பிராதஸ்நாத்வா, வைசாக மாசத்தன்னைக்கு பிராதஸ்நானம் பண்ணணும். மதுசூதன தேவேச வைசாகே மேஷகே ரவௌ பிராதஸ்நானம் கரிஷ்யாமி நிர்விக்னம் குரு மாதவ. மாதவே மேஷகே பானோ प्रातस्नानपरायणः अर्घ्यं तेहं प्रदास्यामि गृहाण मधुसूदन. गङ्गाद्याः सरिदः सर्वाः तीर्थानि च ह्रदाश्च ये प्रगृह्णीत मया दत्तम् अर्घ्यं सम्यक् प्रसीदथ. ऋषभः पापिनां शास्ता त्वं यमः समदर्शनः गृहाणार्घ्यं मया दत्तं यथोक्तफलदो भव. இப்படியெல்லாம் ஸ்நானம் பண்ணி அர்க்கியங்கள் கொடுத்து முறையே மதுசூதனுக்கும் கங்காதி தீர்த்தங்களுக்கும் யமதர்மராஜாவுக்கும் பிராத்தஸ்தானம் வைசாகனா பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா? நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஹரிய பூஜனம் பண்ணணும், மதுசூதன அர்ச்சனம் பண்ணணும், பஞ்சாயதன பூஜனம் பண்ணணும், சந்தோஷமா விருட்ச சேச்சனங்கள்லாம் பண்ணணும், துளசிக்கு நீர் விடணும். விசேஷமா அண்ணனு ஒரு பிராமணருக்கு எனக்கு நைவேத்தியம் பண்ண அன்னத்தை கொடுக்கணும். வேயம் சாண்டம் திஜவரியே குணாடிய, நல்ல குணமுள்ள ஒரு பிராமணருக்கு அன்னத்தை கொடுக்க சொல்லு. வைசாக ஸ்நானம் பண்ணி பகவத் பூஜனம் பண்ணி அன்னதானம் பண்ண சொல்லு. ஒருத்தருக்கு அன்னபானம் பண்ண சொல்லு என் பிள்ளைய. முக்தோ யோ வையாதி விஷ்ணோஹோ பதம் ச, இப்படி பண்ணா உன் பிதாவானவர் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கார், அவருக்கு சுலோக பிராப்தி கிடைக்கும். நீ போய் சொல்லுவியா? உதவி பண்றேங்கிறே, இதான் நீ பண்ற உதவி, என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு அப்படின்னு பிள்ளையா பார்த்தே சொல்லிட்டு இருக்கார் அவர். भद्रं भूया सर्वतो मङ्गलं ते श्रुत्वा चाहं भाषितं मे पितुश्च दुःखात् कायं दण्डवत् पातयित्वा भृशार्तोऽहं पादयोर्भूरिकालं निन्दन् निन्दन् भूर्यहं बाष्पनेत्रः पुत्रोऽहं ते तातदैवागतोऽहं कर्मभ्रष्टो भूसुराणां विनिन्द्यो नाभूद्यस्मात् क्लेशमोक्षः पितॄणाम् ஆக்கியாஹித்வம் கர்மனா கேரமுக்தோ பவிதா வை தத் கரோமி த்விஜேந்திர. தன் அப்பாவை பார்த்து அவர் தன் அப்பான்னு தெரிஞ்சுட்டார். ஊரையும் நாடையும் கேட்டு அவர் கோத்திரத்தையும் பேரையும் தெரிஞ்சிருந்த உடனே, ஓ மைத்ர சர்மா,
சாங்கிருதி கோத்திரம், பூவரபுரம், ஆனர்த்த தேசம், சாட்சாத் என் பிதாவாச்சே, அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனே, போய் சேரலையா எதுவும்? உனக்கு மங்களம் உண்டாகும், என்ன காவந்து பண்ணு, என் பிள்ளைகிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாரே சொல்லிட்டு, அப்பா சாட்சாத் உங்க பிதா, உங்க பிள்ளை நான் தான். காலில் விழுந்து தடிய போல ரொம்ப நேரம் கதற ஆரம்பிச்சாராம். இந்த ஸ்ருததேவன் இதெல்லாம் அந்த ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்க. நான் அப்படி கதறி விழுந்தேன், அவர் காலில் விழுந்து பிசாச்ச ரூபம் எடுத்த அவருக்கு முன்னாடி, என்ன யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? தன்னையே நிந்தனை பண்ணார, நான் என்ன தர்மம் பண்ணி என்ன பிரயோஜனம், மற்றவாளுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம், புத்திரன்னே நான் சொல்லிக்க முடியாதே, உண்மையே என்னால் காமந்து பண்ண முடியலையே, தெய்வத்தினால இங்க எதேச்சியா வந்திருக்கேன், உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்க சொல்லியும் இதுவரையிலையும் உங்களுக்கு எதுவுமே நல்லது நான் பண்ணலையே, எப்படியாவது உங்களை கை தூக்கி விடுறேன், அவசியம் உங்களுக்கு இந்த கிளேச மோட்சம் ஏற்படணும், நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் கங்கா யாத்திரை போயின்னு இருக்கேன், இப்ப நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க அப்பா, உங்க பிள்ளைதான் நான், என்னையே உங்களுக்கு தெரியலையா? ததப்ராஹ பிரீத சர்வாந்தராத்மா யாத்ரா கிருத்வா சீக்கிரமாகத்ய கேஹம் பிராப்தே மாசே மேஷ சம்ஸ்தே ச பானௌ நிவேத்யானம் வை விஷ்ணவே த்வம் குணாಢ்யம் தானம் தேஹி த்விஜவர்யே மகாத்மம் தஸ்மான் மோக்ஷோ பவிதா சான்வயஸ்ய. அவர் அப்பா சொல்றார், பிசாச்ச யோனியா இருந்தாலும் சொல்றார், அப்பா ரொம்ப சந்தோஷம், எனக்கு யாருமே தெரியல, என்னையே தெரியல, ஞாபகம் மட்டும் இருக்கு, எதுவும் பார்க்க முடியல, நீ ஒண்ணு பொண்ணு, நீ கங்கா யாத்திரை போயிட்டு இருக்கேன்னு சொல்ற, யாத்திரை போறதை முடிக்காம திரும்ப கூடாது, நேர போய் கங்கா யாத்திரை முடி, யாத்ராம் கிருத்வா சீக்கிரமாக கேகம், உடனே சீக்கிரம் ஆத்துக்கு போ, உன் கிரகத்துக்கு போ, வீட்டுக்கு போ, அங்கே வைசாக மாசம் மேஷசம்ஸ்தேச்ச பானு, சாதாரணமா மாதவே மேஷகே பானுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேஷ யோகம் முக்கிய யோகம், ரிஷப யோகம் கவுன யோகம்னு சொல்லுவா. மேஷ மாசத்துல ஆரம்பிச்சு பொதுவா ரிஷப மாசத்துல முடியும் வைசாக மாசம். மேஷத்துல சூரியன் இருக்கும் போது வைசாக மாசம்னு கணக்கு. பகவானுக்கு அன்னத்தை நைவேத்தியம் பண்ணி ஒரு குணாಢ்யனா இருக்கிற ஒரு த்விஜனுக்கு, ஒரு பிராமணருக்கு, வேதங்கத்தண்டவருக்கு அந்த அன்னத்தை நீ தானம் பண்ணு என்ன நினைச்சுண்டுப்பான். பகவானுடைய நைவேத்தியத்தை அவருக்கான் சந்தோஷமா அவர் குக்ஷி குளிர தத்யன்னம் சித்ரான்னம் இதையெல்லாம் சட்ரசோபேதம். ஹே மகாத்மா, இப்படி நீ பண்ணா எனக்கு மோட்சம் கிடைக்கும். பித்ராதிஷ்டகிருத யாத்ரஸ்வகேஹே பிராப்யாகரம் மாதவே சான்னதானம் தஸ்மான் முக்தோ மத்பிதா மாம் சமேத்ய யானாரூடோ அபிநந்த்யாசிஷாச்ச கதோ லோகம் ஸ்ரீபதே துர்விபாவ்யம் யஸ்மின் கதா நிவர்த்தந்தி பூயः தஸ்மாதன்னம் சர்வசாஸ்திரேஷு சோக்தம் துப்யம் புரோக்தம் தர்மசாரம் சுதர்மியம் கிமன்யத்தே ஸ்ரோதுமிச்சாவதஸ்வ ஸ்ருத்வா சர்வம் தே வதாமீதி சத்யம். அவ அப்பா அப்படி சொன்ன உடனே அத போலயே பித்ராதிஷ்டா கிருத யாத்ரா, அப்பா சொல் பிரகாரம் கங்கா யாத்திரையை முடிச்சு அதிசீக்கிரமா தன் கிரகத்துக்கு ஸ்வகேஹே தன் வீட்டுக்கு வந்து மாதவ மாசம், மது மாசம் மாதவ மாசம், சைத்திரத்துக்கு மது மாசம்னு பேரு, வைசாகத்துக்கு மாதவ மாசம் பேரு. பலவிதமா சொல், மேஷசம்ஸ்தேச்ச பானு, மாதவே, வைசாகே, பலவிதமா சங்கேதம். இந்த வைசாக மாசத்துல அன்னதானம் பண்ணார். அவர் பிதாவுக்கு சுகதி ஏற்படணும்னு தஸ்மான் முக்தோ மத்பிதா மாம் சமேத்திய யானாரூடோ அபிநந்த்யாதிஷாச்ச. நான் அன்னதானம் பண்ணேனோ இல்லையோ, இந்த வைசாக மாசத்துல என் பிதாவானவர் ஒரு திவ்யமான விமானத்துல ஏறிண்டு சந்தோஷப்பட்டுண்டு பிரசன்ன முக பங்கஜராயிருந்து ஆனந்தப்படுத்திண்டு ஆனந்தராயிருந்துண்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். கதோ லோகம் ஸ்ரீபதேர் துர்விபாவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः. எவ்வளவோ லோகங்களுக்கு போனா மறுபடியும் கீழே நம்ம வரலாம். ஆனா என் பிதா போனது ஸ்ரீபதேஹே துர்விபாவ்யம், யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத, எளிதில் அடைய முடியாத அந்த வைகுண்ட லோகம், நாராயண லோகம், ஸ்ரீபதி லக்ஷ்மி சகாயன், லக்ஷ்மி நாராயணுடைய அந்த லோகத்துக்கு போனார். யஸ்மின் கதா
அங்க போனவா யாரும் திரும்பி வரதில்லை. அப்ப சாயுஜ்யம்னு அர்த்தம். முக்தி, மோட்சம், கைவல்யம் எல்லாம் ஒன்றுதான். பரியாய நாமங்கள். ந நிவர்த்தந்தி பூயா யஸ்மின் கதா. அப்படி கீழே மறுபடியும் விழவே வேண்டாம், எந்த துரியோன் விழுந்துருவாரோன்னு பயம் வேண்டாம். அப்படி ஒரு நித்திய கதி, சுகதி, மோக்ஷ கதி என் பிதாவுக்கு கிடைச்சதுப்பா. இதெல்லாம் ராஜா பார்த்து ருததேவன் தன் சரித்திரத்தையே சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒரு சுவானுபவம் இருந்ததுனால தானே அந்த பள்ளியையும் அவர் பண்ண வைசாக ஸ்நானத்தினால அவர் காவந்து பண்ணார். தஸ்மாத் தானம் சர்வசாஸ்திரேஷு சோக்தம் துப்யம் புரோக்தம் தர்மசாரம் சுதர்மியம். அதனாலே எல்லா சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டது, எல்லா தர்மங்கள்லயும் சாரமா, சாரா ரொம்ப எசன்ஸ் சொல்லுவா. அதே போல சாரமா தர்மசாரம். அது என்ன? வைசாக்க மாசம் பண்ணக்கூடிய அன்னதானம். பகவானுக்கு அன்ன நிவேத்தியம் பண்ணணும், ஜீவன்களுக்கு அதை ஒரு பிடியாகவும் கொடுக்கணும். முடிஞ்சா பூர்ணமாவே அன்னதானம் பண்ணலாம். வேற என்ன கேட்க விரும்புற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். இனிமேலேருந்து பல அத்தியாயங்களுக்கு தொடர்ந்து இந்த ஸ்ருதகீர்த்தி ராஜாவுக்கு ஸ்ருததேவரானவர் இந்த அன்னதானத்தை போல எவ்வளவோ விதமான தான தர்மங்கள் எல்லாம் சொல்லிண்டே, வைசாக்க தர்மங்கள்லாம் சொல்லிண்டே வரப்போறோம். அதை நாமளும் கேட்டுண்டே வரப்போறோம். அதனால சுலபமான தர்மங்களை பண்ணி நமக்கு அதனால அபாரமான பலனை கொடுக்கிறது இந்த வைசாக மாசத்துடைய பெரும் மகிமை. கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டிஸ்திதி பிரளயகேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நம திரிபுவனைக குரோஸ்தருண்யை. இப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கர சொல்றார். சாகம்பரீதி அப்படின்னு ஒரு அந்த ஸ்லோகத்துல ஒரு சொல் வருது. சாகம்பரி தேவியுடைய மகிமை தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. சாகம்பரினா காய்கறிகளை தாங்கி கொண்டிருப்பவள். அன்னபூர்ணாங்கிறது பிரசித்தம். சாகம்பரி தேவியை பத்தி அவ்வளவு பேருக்கு தெரியாது. துர்கமாசுரன் ஒத்தன் உலகத்துல இருக்கிற வரம் என்ன வாங்கிட்டானா, உலகத்துல இருக்கிறவாலாம் வேதத்தையே மறந்துடணும், எல்லா வேதராசியும் தன்னிட்ட வந்துடணும்னு வாங்கிட்டான். அதனால அவ்வளவு பேரும் வேதத்தை மறந்து, அதனால தர்ம கிரியைகள்லாம் பண்ணாம, யாகங்கள் பண்ணாம, அதனால மழை பொழியாம, பஞ்சம் வந்து, வியாதி, பயம், பசி, தாகம், கொடுமை. அந்த நேரத்துல எல்லாரும் அம்மா அம்மான்னு கதறும்பொழுது பராசக்தியே சதாட்சின்னு அவளுக்கு பேரு, நூத்துக்கணக்கான கண்கள் தரிச்சவளா 9 நாள் ஒரு நவராத்திரம் அழுதாலாம். ஜீவகோடிகள்லாம் பசியா இருக்காளே. உடனே அதே மழையா பொழிஞ்சுதான். தன் கரங்கள்ல பழமும் கிழங்கும் காயும் தானியங்களும் வச்சுண்டு அவ எல்லாருக்கும் உணவை தன் சங்கல்பத்தினால எல்லா ஜீவன்களுக்கும் போஷணம் பண்ணி வச்சா. அதனால அவளுக்கு சாகம்பரின்னு பேர். அன்னதானத்தை பத்தி சொன்னதுனாலே அந்த சாகம்பரி தேவியை பத்தி நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம். துர்கமாசனம் அழிச்சதுனால அவளுக்கு துர்கான்னு பேரு. காய்கறிகளை தாங்கின்னு வந்து அவ்வளவு பேருக்கும் அன்னப்பிரதானம் பண்ணதுனால அவளுக்கு சாகம்பரின்னு பேரு. பரணம்னா தாங்குதல், சாகம்னா காய்கறி. நூத்துக்கணக்கான கண் எடுத்துண்டு மழைய பொழிஞ்சதுனாலே சதாட்சி, சதாட்சி சரித்தம்னு சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த பகவதியை நாம ஸ்மரிச்சுப்போம். நித்யானந்தகரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூதாகில தோஷ பாவனகரி பிரத்யக்ஷ மாஹேஸ்வரி பிராளேயாச்சல வம்ச பாவனகரி காஷி புராதீஸ்வரி भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी मातान्नपूर्णेश्वरी विज्ञानांशो यस्य सतशक्त्यधिरूढो बुद्धिर्बुध्यत्यत्र बहिर्बोध्यपदार्थान् नैवान्तस्तं बुध्यति यं बोधयितारं तं संसारध्वान्तविनाशं ஹரிமீடே. சிவச்சிதம்பரம் இது வைஷம்பாயனர்.